ஓகே சார். இல்ல சார், ஆக்சுவலா அது ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு எல்லார்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்பதான் எல்லாருக்கும் புரியும், அதுக்கு சொன்னேன். எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், நாளைக்கு மீட்டிங் வச்சா கூட ஓகே தான். ஆமா சார். ஓகே சார். நோ ப்ராப்ளம் சார், நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே சார், ஐ கேட்ச் யூ லேட்டர் சார். பாய் சார். ஏன் இங்க இவ்வளவு இடம் இருக்குல்ல, உனக்கு தள்ளி நிக்க வேண்டியதானே? எதுக்கு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்து நிக்கிறேன்? ஏன் புருஷன் பக்கத்துல நான் நிக்கிறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்க வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? ஆமா, புருஷன் மண்ணாங்கட்டிலாம் இன்னைக்கு தான் தெரியறேனா? இங்க பாருங்க, ரொம்ப பண்ணாதீங்க. என்ன யாரு? நான் ரொம்ப பண்றேனா? சரிங்க மேடம், நீங்க தான் இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களே, அதனால எங்களை எல்லாம் அப்படிதான் சொல்லுவீங்க. சரி சரி, உங்க வேலையை போய் பாருங்க. என்னங்க? என்ன? என்னை பாருங்க, எதுக்கு இப்படி மூஞ்ச திருப்பிக்கிறீங்க? இப்ப என்ன உன் பிரச்சனை? எதுக்கு காலங்காத்தாலே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? அப்ப நான் பேசுறது உங்களுக்கு டார்ச்சரா இருக்கு. லவ் பண்ணும் போதெல்லாம் நான் பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப என்னமோ நான் பேசினா டார்ச்சரா இருக்குன்னு சொல்றீங்க. அவ்வளவுதானே உங்க லவ்? நம்மளுக்கு கல்யாணம் இன்னும் 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லா உண்மையும் வெளியே வருதுல்ல? ஆமா, உனக்கு மட்டும் அதே தானே. கல்யாணம் நம்மளுக்கு 1 மாசம் கூட இன்னும் முழுசா ஆகல, அதுக்குள்ள என்ன மறந்துட்டல? லவ் பண்ணிட்டு இருக்க டைம்ல எல்லாம் கரெக்டா நான் சாப்பிட்டேனா, கரெக்டா தூங்குனேனா, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கவனிச்சுப்பேன். டீ போட்டு கொடுக்கறதுல இருந்து காஃபி போட்டு கொடுக்கறதுல இருந்து என்ன கவனிச்சுக்கிறதுல எல்லாம் செம்மையா பண்ணுவேன். ஆனா இப்ப நான் என்ன சாப்பிட்டேன், எத்தனை இட்லி சாப்பிட்டேன், எத்தனை தோசை சாப்பிட்டேன், எதுவுமே கண்டுக்கிறது இல்ல. வேணுமா இன்னொரு தோசை ஊத்தட்டா அப்படின்னு கேட்பேன். வேணாமான்னு சொன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போறேன். அப்ப நீ இதுதான் என்ன கவனிச்சுக்கிற லட்சணமா? லவ் பண்ணும்போது எப்படி எல்லாம் என்ன கவனிச்சுக்கிட்ட? எனக்கு அன்னைக்கெல்லாம் இன்னொரு தோசை சாப்பிடணும் போலதான் இருந்துச்சு. நீ இன்னொரு தோசை எடுத்துட்டு வரவான்னு கேட்ட, நான் வேணான்னு சொன்னேன். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இன்னொரு தோசை எடுத்துட்டு வரேங்க, சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க? ஒரு தோசை வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. இப்ப எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் நான் அப்படிதான் வேணாம்னு சொல்லுவேன். நீ தான் வந்து இல்ல இன்னொரு தோசை சாப்பிடுங்க, அப்பதான் ஹெல்த்தியா இருக்க முடியும் அப்படி இப்படின்னு ஆசையா கொண்டு வந்து வைக்கணும். நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூஞ்சி திருப்பிட்டு போயிட்ட. எனக்கு சரியான கோவம். அதுல இருந்து தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன கவனிச்சுக்கிறதுலாம் அப்படியே டோட்டலா ஸ்டாப் ஆன மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஐயோ, அப்ப வேற ஏதாவது டென்ஷன்ல இருந்திருப்பேங்க, அதனாலதான் சரியா கவனிக்காம போயிட்டேன். ஓகே சாரி, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ என்ன விட மத்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்கு டிபி. நீ வேணும்னே பண்ணேன்னு சொல்லல, ஆனா மத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால என்ன கண்டுக்காமே போற மாதிரி இருந்தது. திடீர்னு எங்க அம்மா ஞாபகம் எல்லாம் எனக்கு வந்துச்சு தெரியுமா? என்னங்க? உண்மையாதாமா சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய சிச்சுவேஷன்ல என்ன அவாய்ட் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு கல்யாணம் ஆனது என்னமோ 2 வாரம் தான் ஆகுது, இருந்தாலுமே சில சிச்சுவேஷன்ல எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாரு லட்டு, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட ரூபத்துல நான் ஒன்னதான் பாக்குறேன். அதனால நீ எனக்கு சின்னதா ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்தீங்கன்னா கூட அது பெருசா வலிக்குது. அது ஒரு மாதிரி சொல்லவே தெரியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க, சாரிங்க. நீங்க ஃபீல் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இனிமே பார்த்து நடந்துக்கிறேங்க. கல்யாணம் ஆகி வந்த புதுசுல கூட நீ என்ன நல்லா கவனிச்சுக்கிட்ட, எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவேன். அதுக்கப்புறம் கூட நல்லதா இருந்துச்சு. கடைசி ஒரு 3-4 நாளா தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ என்னங்க, சாரிங்க. நான் இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. கரெக்டாக நடந்துக்கிறேன். உங்களை நல்லா கவனிச்சுப்பேன். எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவேன். இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட்டுறீங்களேன். பேசாமல் மட்டும் இருக்காதீங்கங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கள் பேசலனா எல்லாருமே இருந்தும் யாரும் இல்லாத அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ப்ளீஸுங்க. அண்ணே, அண்ணி, அருள் வாமா. அண்ணி, இந்த பிராண்டு தானே யூஸ் பண்ணுவீங்க? நாப்கின் தீந்து போச்சுன்னு சொன்னீங்களே. ஆமாம் அருள், இந்த பிராண்டு தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அருள். ஐயோ அண்ணி, இதுக்கெல்லாமா நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்? பரவாயில்ல அண்ணி. இல்லம்மா, நான் தீந்துடுச்சுன்னு சும்மா பேசிட்டு தான் இருந்தேன். நான் போய் வாங்கிட்டு வரேன் அண்ணின்னு வேகமா ஓடனே, அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல அண்ணி, கடை பக்கத்துல தான் இருந்துச்சு, டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அருள், கீழே ரூம்ல வச்சிருமா, நான் எடுத்துக்கிறேன். சரிங்க அண்ணி. அண்ணி, 3 நாளா வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப பரவாயில்லையா? ஓரளவுக்கு பரவாயில்லம்மா. இன்னைக்கு 4வது நாள்ல கொஞ்சம் பெட்டரா தான் ஃபீல் பண்றேன். சரிங்க அண்ணி. அருள், நீ கீழே பெட்ரூம்ல வச்சிருமா, நான் எடுத்துக்கிறேன். ஓகே அண்ணி. ஏய் லட்டு, சொல்லுங்க. உனக்கு பீரியட்ஸா? ஆமாங்க, இன்னையோட 4வது நாள். லூசு, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இதெல்லாமாங்க சொல்லிட்டு இருப்பாங்க, மாசம் மாசம் வரது தானே. ஏய், இவ்வளவு நேரமா திட்டிட்டு இருந்தனே, அப்பவே தான் சொல்லிருக்க வேண்டியதானே? இல்லங்க, என்னதான் பீரியட்ஸ், என்னதான் வயிறு வலியா இருந்திருந்தாலும் உங்களை கண்டுக்காம இருந்திருக்க கூடாது. அது என்னோட தப்பு தான். பைத்தியம் மாதிரி பேசாத லட்டு. இப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என்ன கண்டுக்கல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில நான் தான் லூசு, உன்ன கண்டுக்கல. பரவாயில்லங்க, அதனால ஒண்ணும் இல்ல. என்ன அதனால ஒண்ணும் இல்ல? சொல்லிருக்கலாம்ல. அப்போ இந்த 1 வாரமா உனக்கு வயிறு ரொம்ப வலிச்சிட்டு இருந்துச்சா? ஆமாங்க, அது எப்போதும் வரது தாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. லூசு, அதனாலதான் நின்னு தோசை கூட ஊத்த முடியாம அன்னைக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போனியா? அதுவா,
அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ரொம்ப வயிறு வலி தாங்க முடியல, யார்கிட்டயும் சொல்லவும் முடியல. சரி ஓகே, எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் தேவையானதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, கடைசியா நீங்க தான் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் போதும் போலன்னு நினைச்சிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனா அந்த டைம் எனக்கு போய் உட்காரணும் போல இருந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேங்க. ஆனா அது ஆக்சுவலி ஏன் தப்பு தான். உங்ககிட்ட இன்னும் 2 வாட்டி கேட்டிருந்திருக்கணும். ஏய், கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா அரைஞ்சிருவேன். லட்டு, ஐம் சோ சாரி. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் பாட்டுக்கு லூசு மாதிரி நீ என்னை கண்டுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். கடைசியில உண்மையா சொல்ல போகணும்னா நான் தான் உன்னை கவனிக்காம விட்டுருந்திருக்கேன் லட்டு. சாரிம்மா. என்னங்க சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதனால ஒன்றும் இல்லைங்க. ச்சே, முட்டாள் மாதிரி இருக்கேன் நானு. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். உனக்கு என்ன வேணும், என்ன ஆச்சு, எப்படி இருக்க, எதையாவது நான் கண்டுக்கிட்டேனா நான் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருந்திருக்கேன் பாரு. சரி, நாப்கின்லாம் தீந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்காக அருள் அனுப்பிச்சு விட்ட? ஐயோ இல்லங்க, நானே போய் வாங்கலாம் தான் இருந்தேன். சரி, அதுக்கு முன்னாடி அருள் கிட்ட உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ராவா இருக்கான்னு கேட்கலான்னு போனேன். அவ என்கிட்டயும் இல்ல, நீ நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. லட்டு, இனிமே எதுனாலும் என்கிட்ட சொல்லு. இந்த டேட்ல தான் உனக்கு எப்போதும் பீரியட்ஸ் வருமா? ம் ஆமாங்க. ஓகே, இனிமே மந்த்லி இந்த டேட்டை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்கிட்ட சொல்லுமா. நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். இவ்வளவு தூரம் நீங்க ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எல்லாம் மந்த்லி வரதுதான், பாத்துக்கலாம். இருந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்போ உனக்கு வயிறு ஏதாவது வலிக்குதா? 3 நாளா ரொம்ப ஹெவியா வலிச்சிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. என்னங்க என்ன பண்றீங்க? சாரி லட்டுமா, உன்னை நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே உன்னை நல்லபடியா கவனிச்சுக்கிறது என்னோட பொறுப்பு. சரிங்க, இறக்கி விடுங்க. அதுக்குன்னு இதுக்கு இப்படி தூக்கிட்டே நிக்கிறீங்க. நடந்து வந்தா வயிறு வலிக்கும்ல, அதான் தூக்கிட்டே போறேன். என்னங்க வேணாங்க, எல்லாருமே கீழே இருக்காங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. இருந்துட்டு போட்டும், ஏன் பொண்டாட்டியே நான் தூக்குறேன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? என்னங்க ப்ளீஸ்ங்க, இறக்கி விடுங்க. முடியாது, இறக்கி விட மாட்டேன். இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. உன்னோடு வாழும் ஒரு நாளும் இறகை போலே பறக்கிறேன். நான் உன்னோடு வாழும் நொடியிலேனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன். இப்ப எதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? லூசு, எனக்கு அங்க யாரையுமே தெரியாது. நான் வந்து என்ன பண்ண போறேன் தன்மை, நீ மட்டும் போயிட்டு வாயேன். எத்தனை வாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்குலாம் என்ன கூட்டிட்டு போயிருக்கீங்க? நான் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருக்கேனா? எத்தனை வாட்டி வந்திருக்கேன். ஆனா நீங்க மட்டும் ஏன் சந்திர இப்படி பண்றீங்க? அது இல்ல தன்மை, என் ஃப்ரெண்ட்ஸ்னா கூட பரவாயில்ல. உன் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்குலாம் வந்தனா எல்லாரும் என்ன ஞாபகம் இருக்கான்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி டார்ச்சரா இருக்கு. அதனாலதான் வெளியே வரவே பயமா இருக்கு. சோ வாட், கேட்டா கேட்டுட்டு போறாங்க. எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, அதுல என்ன இருக்கு? நீ ஈஸியா சொல்லிட்ட. ஆனா ஒருத்தரும் வந்து கேட்கும்போது எங்க நம்ம மறந்தப்போ இவங்க எல்லாம் நம்ம கிட்ட க்ளோஸா பழகிருப்பாங்களோ, இவங்கள்ட்ட நம்ம தெரியாதுன்னு சொன்னா அவங்க தப்பா எடுத்துப்பாங்களோன்னு சொல்லி அதுவே யோசிச்சுட்டே இருக்கேன் தன்மை. சரி ஓகே, ஃபைனலா நீங்க வரல அப்படித்தானே? தன்மை, இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் நீ சேஃபா போயிட்டு சேஃபா வரணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் வேணா உன்னை மண்டபம் வரைக்கும் வந்து டிராப் பண்ணி வேணா விடுறேன், மறுபடியும் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு உள்ள மட்டும் கூப்பிடாத. வேணாம் சந்துரு, இந்த வேலைய ஓலா டிரைவர் கூட பண்ணுவாரு. நான் கேப்லயே போயிட்டு கேப்லயே வந்துக்கிறேன். சேஃபா வரணும், அவ்வளவுதானே? அங்க இறங்கிட்டு கால் பண்றேன், மறுபடியும் அங்க ஏறும்போது கால் பண்றேன், போதுமா? லூசு, ஏன் இவ்ளோ கோவப்படுற? எல்லாரும் அவங்களோட வைஃப் அவங்களோட ஹஸ்பண்டோட வருவாங்க, நான் மட்டும் தனியா போகணும்ல, அதுவும் பிரெக்னெண்டா இருக்கும்போது. இப்ப என்ன, நீ தனியா போக கூடாதா தானே? நீ வேணா அம்மாவை கூட்டிட்டு போறியா? ஏய், என்ன தன்மை முறைக்கிற? நான் தான் தனியா போய்க்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அம்மாவை கூட்டிட்டு போறியா ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போறியான்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏய், நீ ஒண்ணும் தனியா போல, கூட 2 செல்லத்தை அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க 2 பேரையும் நீ தான் பத்திரமா பாத்துக்கணும். பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சோ நீங்க வரல. தன்மை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. நான் எங்க வீட்டு ஃபங்க்ஷனை கூட அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு எங்க போனாலும் எல்லாரும் ஒரு மாதிரி வந்து கேக்குறாங்க. அது ஒரு மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு தன்மை. நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்றது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தும் வந்து என்ன ஞாபகம் இருக்கான்னு கேக்குறது ஒரு மாதிரியா இருக்குடி. அதனாலதான் சொல்றேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோமா. என்ன சந்துரு சொல்றீங்க? கிண்டல் பண்ற மாதிரி இருக்கா? ஆமா தன்மை, நிறைய பேர் அப்படி வந்து கேட்கும்போது எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரியும், என்ன ஏதோ ஒரு பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரியும் தெரியுது. அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன். சாரிமா. ஐயோ பரவாயில்ல சந்துரு, நீங்க இதை முன்னாடி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? பர்சனலா சொல்லணும்னா எனக்கு அப்படி கேட்கும் போதெல்லாம் உன் முகம் தான் தன்மை ஞாபகம் வருது. நீ சொல்லியிருக்க, நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போயிருக்கோம், நல்ல சந்தோஷமா சிரிச்சலாம், லவ் பண்ணியிருக்கோம்லாம் சொல்லியிருக்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்மை. எங்க அம்மா, எங்க அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே எனக்கு ஞாபகம் இருக்கும்போது எப்படி நடுவில் இருக்கிறது மட்டும் எனக்கு மறந்து போச்சு. அதுலயும் முக்கியமா நீ எனக்கு மறந்து போனது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஒரு வாட்டியும் அதெல்லாம் ஞாபகம் வராதான்னு நிறைய வாட்டி ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா அப்படி பண்ணும் போதெல்லாம் தலை தான் வலிச்சிருக்கே தவிர எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. சந்துரு ப்ளீஸ் அப்படிலாம் ட்ரை பண்ணாதீங்க. ஜெஸ்ஸி என்ன சொல்லியிருக்காங்க? உங்களுக்கா ஞாபகம் வரணும், எங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடாது, நீங்களும் ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ரொம்ப தலை வலிக்கும் சந்துரு, ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க. இப்போ என்ன, நம்மளோட பழைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரலனாலும் பரவாயில்ல, அதை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இப்போதான் நம்ம நல்லா இருக்கோம்ல, நம்மளுக்குன்னு 2 குழந்தைங்க பிறக்க போறாங்க, நம்ம ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா இருக்க போறோம். அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க சந்துரு. அதை விட்டுட்டு நம்மளோட பழசையே ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு தலை வலிச்சுட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு தன்மை. இப்பவே நீ என்ன இவ்ளோ பாசமா பாத்துக்கிற, அப்போலாம் நீ என்னை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்ப? எனக்கு அது ஞாபகப்படுத்தி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நீ என்னை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்ப? நீ என்ன எவ்வளவு தூரத்துக்கு லவ் பண்ணியிருப்ப? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா என்னால முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் தன்மை. சந்துரு ப்ளீஸ் வருத்தப்படாதீங்க. நீங்க அங்க வருத்தப்பட்டு பேச பேச குட்டீஸ் 2 பேரும் அசையாமே இருக்காங்க. சந்தோஷமா சிரிச்சு பேசுங்க சந்துரு, அப்பதான் நம்ம குட்டீஸும் நல்லா ஜாலியா இருப்பாங்க. நீங்க என்ன பேசுறீங்க, நான் என்ன பேசுறேன், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நான் என்ன ஃபீல் பண்றேன், எல்லாமே நம்ம குட்டீஸ்க்கு தெரியும் சந்துரு. ப்ளீஸ் அவங்களுக்காகவாது சந்தோஷமா இருப்போமே. என்ன சொல்ற தன்மை? அசைய மாட்டாங்களா? இல்ல, நீங்க நல்லா சிரிச்சு ஜாலியா பேசுங்களேன், கண்டிப்பா அசைவாங்க. குட்டிங்களா, சாரி தங்கம். அப்பா மேல கோவமா? அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறேன்னு அசையாமே இருக்கீங்களா? சரிடா தங்கங்களா, இனிமே நான் ஃபீல் பண்ணி பேச மாட்டேன். இனிமே சந்தோஷமா ஜாலியா இருப்போம். அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? அம்மாவை ஏதாவது சாப்பிட சொல்லவா? சாக்லேட் சாப்பிட்றீங்களா? அம்மாக்கு சாக்லேட் தரவா? சந்துரு அங்க பாருங்க, அசைறாங்க தெரியுதா? ஆமா தன்மை. ஏய், சாக்லேட் சாப்பிடுறியான்னு கேட்டோன்னே எப்படி அசைறாங்க பாரு. சந்துரு இப்பவே எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்களேன். ஏய் தன்மை, இரு நான் உடனே சாக்லேட் எடுத்துட்டு வரேன். குட்டீஸ் 2 பேரும் சாக்லேட் கேக்குறாங்க தன்மை. குட்டிங்களா, உங்க 2 பேருக்கும் இப்பவே சாக்லேட் கேக்குதா? நோ 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 நோ, அதெல்லாம் சாப்பிட கூடாது, அன்ஹெல்தி. நம்ம ஹெல்த்தியா 3 பேரும் ஜூஸ் குடிக்கலாமா? சந்துரு ரியாக்ஷனே இல்ல பாருங்களேன், அப்படியே அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. என்ன சந்துரு அதிசயமா இருக்கு. ஆமா தன்மை, நானும் பாக்குறேன். நீ ஜூஸ் குடிக்கிறேன்னு கேட்டா 2 பேரும் அசையாமே இருக்காங்க. 2 நல்லா அருந்த வாளுங்களா தான் வரப்போகுதுங்கன்னு நினைக்கிறேன். குட்டீஸ் சாக்லேட் சாப்பிடலாமா? ஏய் தன்மை, இங்க பாரு, சாக்லேட் சாப்பிடலாமான்னு கேட்டோன்னே வேகமா ஒண்ணு ஒதுக்குறாங்க. இன்னொருத்தவங்க அசைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வெளியே வந்தோடனே இருக்க 2 பேருக்கும் இப்பவே என்னென்ன கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? தன்மை சாரிமா, இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஏதோ லூசு மாதிரி ஃபீல் பண்ணி உளறிக்கிட்டு இருந்திருக்கேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது, நம்ம குட்டீஸும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க. ஆமா சந்துரு. டாக்டர் டாக்டர் அம்மாக்கு ராம், நம்ம எல்லாரும் நினைச்சபடி ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஐயோ டாக்டர், எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சார், நாங்க எப்போ அம்மாவை போய் பார்க்கலாம்? இன்னொரு ½ அன் ஹவர்ல நார்மல் வார்டுக்கு மாத்திடுவோமா? அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம். ஆனா ரொம்பலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணியிருக்கோம், ஸ்டிச்சஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். அப்புறம் இப்போதைக்கு நார்மல் வார்டில் தான் மாத்துவோம். ஆனா அவங்க கண் முழிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஆகும். 2-3 ஹவர்ஸ் ஆகுமா? ஆமாமா, அனஸ்தீஷியா கொடுத்துருக்கோம்ல, மறுபடியும் அவங்களுக்கு உணர்வு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே சார். எப்படியும் நீங்க யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கண் முழிக்கிறதுக்கு 2-3 ஹவர்ஸ் ஆகும். போய் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டா வாங்க. ஆபரேஷன் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உங்க அம்மாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல ராம். இல்ல சார், அம்மா கிட்ட 2 வார்த்தை பேசினாதான் நிம்மதியா இருக்கும். அவங்க 3 மணி நேரம் கழிச்சு கண் முழிப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் பேசிட்டு போய் கூட சாப்பிட்டுக்கிறேன். நான் சொல்றதை நம்ப மாட்டீங்க, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சார், ராம நாங்க பாத்துக்கிறோம். அவரை சாப்பிட வச்சு தெம்பாக்குறது எங்களோட பொறுப்பு. சரிங்கம்மா. உங்க 2 பேரும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆதித்யாவோட சிஸ்டர்ஸ் தானே நீங்க? ஆமா, எங்க அண்ணனை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆக்சுவலி நிலா இங்கே தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆயிருந்துச்சுல, அப்போ இங்க ஆதித்யாவும் இருந்தாரு. அப்பதான் தெரியும். என்னது, நிலா இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தாங்களா? ஆமா, நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சார், அப்ப எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கம்மா. நிலா இங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனப்போ அவளுக்கு பிளட் லாஸ் ஆச்சுல, அப்போ ஒரு அண்ணா பிளட் கொடுத்தார்ல, அவர் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? நிலாக்கு பிளட் கொடுத்தது ராஜா தான். அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. அப்படியா?
அப்படியா? சார் அவரோட காண்டாக்ட் நம்பர் மட்டும் இருந்தா கொடுக்குறீங்களா? ம், தாராளமா கொடுக்குறேன். என்னம்மா, எதுவும் ப்ராப்ளமா? ஆமா சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கிறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு என்னோட கேபினுக்கு வாங்க. அங்க நான் ராஜாவோட நம்பர் தரேன். ஓகே சார். ராம், ஃப்ரீயா இருங்க. அம்மாக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே சார். இப்போதான் எனக்கு போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருக்கு. நான் அரை மணி நேரம் கழிச்சு அம்மாவை ஜஸ்ட் பார்த்துக்கலாமா? 3 மணி நேரம் கழிச்சு அம்மா கண்மணிச்சோடனே பேசிக்கிறேன். யா ஷூர். நீங்க அம்மாவை பார்க்கலாம், ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே சார். சீதாக்கா, இதோ எங்க சார் ப்ளே ஏரியால விளையாடிட்டு இருக்கா சார். தனியாவை விட்டீங்க? உங்களை பார்த்துக்க சொன்னேன்ல. சார் ப்ளே ஏரியால போய் பாருங்க சார். என்ன சீதாக்கா நீங்க? நான் உங்களை பார்த்துக்க தானே சொல்லிட்டு போனேன். ஷோ, இருங்க வரேன். சார் பாவம் சார் கண்மணி. இப்பயாவது அவளை புரிஞ்சு அவளை ஏற்றுக்கோங்க. அவங்க வீட்லேயும் அவளை கஷ்டப்படுத்துறாங்க, நீங்களும் அவளை கஷ்டப்படுத்திடாதீங்க. இதழ் மூலியமா நீங்களும் கண்மணி ஒன்று சேரணும். இதழ், இதழ் குட்டி, இதழ். கண்மணி. கார்த்திக். முயல் மயில் குயில்கள் காணும் வெண்ணிலா வானோடு தீட்டி வைத்ததா தரை இறங்கி வந்து ஆடுகின்றதே நிலாவை கூட்டி வந்ததா. கண்மணி, நீ எப்படி இங்க வந்த? கார்த்திக், ஏன் கார்த்திக் இப்படி பண்ணீங்க? என்னை விட்டுட்டு அப்படியே வந்துட்டீங்கல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, நீங்க இல்லாம இதழ் குட்டை இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு. அப்புறம் எப்படி கார்த்திக் என்ன அப்படியே விட்டுட்டு வர உங்களுக்கு மனசு வந்துச்சு? கண்மணி, அது வந்து உங்க அண்ணன் எல்லாரும் என்னையும் இதழையும் மனசார ஏத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு தான் நான் வீட்டுல இருந்து வெளியே வந்துட்டேன். மத்தபடி உன்னை விட்டுட்டு வரணும்னு உன்னையும் இதழையும் பிரிக்கணும்னு நான் நினைக்கலமா. கார்த்திக் ப்ளீஸ், அண்ணனும் அண்ணையும் ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு எனக்கு இந்த தண்டனையை மட்டும் கொடுக்காதீங்க. என்னால நீங்களும் இதழ் குட்டியும் இல்லாம இருக்க முடியாது கார்த்திக். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் கார்த்திக். இல்லடாமா, நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண. இப்போ ஒருவேளை உங்க அண்ணனும் அண்ணியும் என்ன மட்டும் ஏத்துக்கிட்டு பாப்பாவை விட்டுட்டாங்கன்னா குட்டி ரொம்ப கஷ்டப்படுவா. அவ ஏற்கனவே பிறந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா. அது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா சத்தியமா இந்த 2 நாள் உன்னை பார்க்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இதழ் குட்டி அம்மாட்ட போகணும்னு ரொம்ப அழுதான். அதே அளவுக்கு ஏக்கம் எனக்கும் இருந்துச்சு. உன் கூடவே இருந்துட்டு உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால சத்தியமா இருக்க முடியல கண்மணி. கார்த்திக், என்னாலயும் முடியல கார்த்திக். ப்ளீஸ் நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போலாம் வாங்க. இதழ் குட்டியை கூட்டிட்டு போலாம். அங்க போய் அன்னைக்கிட்டே மறுபடியும் நான் பேசுறேன். அவங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்க கார்த்திக். நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ப்ளீஸ் வாங்க கார்த்திக். இல்ல கண்மணி, அது மட்டும் நம்ம பண்ணவே கூடாது. ஒருத்தவங்கள நம்ம வற்புறுத்திக்கிட்டே இருந்தாதான் நம்ம மேல இன்னும் அவங்க எரிச்சல் படுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ராஜா ப்ரோ ஏதாவது சொன்னாரா? இல்ல கார்த்திக், நான் ராஜா மாமா கிட்ட அதுக்கப்புறம் பேசவே இல்லை. ஆனா நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்மணி, நான் வேணும்னா ராஜா ப்ரோ கிட்ட போன்ல பேசுறேன். நான் அது வரைக்கும் தனியா இருக்கிறது தான் நல்லது. உங்க அண்ணனையும் அண்ணியும் ஒத்துக்கிற வரைக்கும் நானும் தனியாவே இருக்கேன். அப்புறம் பாப்பாவும் என் கூடவே இருக்கட்டும். அப்போ கார்த்திக், நானும் உங்க கூடயே வந்துடுறேன் கார்த்திக். என்னால நீங்க 2 பேரும் இல்லாம இருக்க முடியல கார்த்திக். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாள் தாமா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. சரியானதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப அவசரப்பட்டு தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்க வேணாம்னு நினைக்கிறேன். நீ இப்ப உங்க வீட்டுக்கு கிளம்புறதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்மணி. கார்த்திக், என்னால முடியாது. வீட்டுக்கு போக மாட்டேன். ப்ளீஸ் கண்மணி, பிரச்சனையை பெருசாக்காத. கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாமே சரியா வரட்டும். அப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல நம்ம ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் லைஃப் ஃபுல்லா நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ கண்மணி. புரியுது கார்த்திக். ஆனா ப்ளீஸ் கார்த்திக், என்ன ஒரு விஷயத்துக்கு மட்டும் தடுக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க இருக்கிறேன். நைட்டு 10 மணி போல நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். எனக்கு உங்க கூடயும் இதழ் குட்டி கூடயும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்மணி, தேங்க்ஸ் கண்மணி. நான் உன்னை எப்படி பார்க்க போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன தேடி வந்துட்டேன். இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி. அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. ஹரிணி சொன்ன மாதிரி மாமாவை பத்தி அந்த 2 பொண்ணுங்க பேசும்போது ஏன் நம்மளுக்கு டென்ஷன் ஆச்சு?
யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு விட வேண்டியதானே நிலா. நீ என்ன பண்ணணும்? உன்னோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நல்லா படிச்சு அரியர் இல்லாம பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும்ன்றது தானே உன்னோட கனவு லட்சியம் எல்லாமே. அதை விட்டுட்டு நீ எதுக்கு மகத்தத்துல தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க? நோ நிலா, நீ டைவர்ட் ஆகக்கூடாது. உன்னோட ஃபோக்கஸ் எல்லாமே உன்னோட படிப்புல தான் இருக்கணும். அப்பாவும் அண்ணனும் கடன் வாங்கி நம்மளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். படிக்கணும். படி நிலா, படி. Arteries and veins. Arteries carry blood away from the heart and veins carry blood towards the heart. Arteries carry blood away from the heart. Veins not towards the heart. Okay. நிலா, நிலா, சாரி, சொல்லுங்க. அந்த பசங்க உன்கிட்ட அப்புறம் எதுவும் பிரச்சனை பண்ணல? இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல. அது கேட்க தான் வந்தேன். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லு. அடிப்பேன்லாம் பயந்துகிட்ட சொல்லாம இருக்காத. சரி, சொல்றேன். சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாரி. ஒரு 2 minutes வா, நான் வெளியே போறேன். கதவு மட்டும் பூட்டிட்டு அப்புறமா உட்காந்து படி. வெளியே போறீங்களா? எங்க போறீங்க? நான் எங்க போறேன், எப்படி போறேன், எப்போ வரேன் எல்லாத்தையுமே வழக்கம் போல நோட்ல எழுதி வச்சிருக்கேன். அதுல படிச்சு தெரிஞ்சுக்கோ. இல்ல பரவாயில்ல, வாயிலே சொல்லுங்க. எங்க போறீங்க? சும்மாதாம்மா, வாக்கிங் தான் போறேன். வீட்லயே உட்காந்துக்க போர் அடிக்குது. சரி, சும்மா எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் நடந்து அப்படின்னு நினைச்சேன். அதான் போறேன். ஓ, வாக்கிங் போறீங்களா? நீங்க தப்பா எடுத்துக்கலனா நானும் உங்க கூட வரலாமா? நீ என் கூட வரதுக்கு நீ தான் தப்பா எடுத்துக்குவ. நானும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா வா போலாம். இல்ல, எனக்குமே படிச்சு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதான் வெளியே சும்மா நடந்துட்டு வரலாமேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. அதான் பார்த்தேன். ஓகே, வா போலாம். இது கூட நல்லா தான் இருக்குல்ல? எது? இந்த மாதிரி நிலா வெளிச்சத்துல வாக்கிங் போறது. உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்? நீ உனக்கு மனசுக்கு பிடிக்காதவங்க கூட வாக்கிங் போற, ஆனா நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட வாக்கிங் போறேன். அதான் சொல்றேன், உன்னை விட எனக்கு இந்த சிச்சுவேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, என்ன திடீர்னு வாக்கிங்லாம், அதுவும் என் கூட? இல்ல, ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அதான். என்ன விஷயம்? இப்படி ஒரே வீட்ல ஒண்ணா இருந்துகிட்டு பேசாம மூஞ்ச திருப்பிக்கிறது நல்லாவே இல்ல. அதனால நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன். சொல்லுமா, என்ன? நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா? அதெல்லாம் இல்ல, வேற ஒண்ணு. எதுவா இருந்தாலும் சொல்லு. இன்னையில இருந்து லெட்ஸ் பீ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். இது சும்மா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். வேற ஒன்றும் தப்பாலாம் திங்க் பண்ணிக்க வேண்டாம். பரவாயில்ல, ஒண்ணுமே பேசாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்ல, அதுவே எனக்கு போதும்.